Hey, hello guys. Very good morning to all of you. இப்போ கரண்டா டைம் 5 AM Thursday. இன்னைக்கு எனக்கு பஸ் பீரியட் 9:20க்கெல்லாம் ஒரு டெஸ்ட் இருக்கு. நேற்று என்ன ஆச்சுன்னா நேற்று என்ன ஆச்சு டப்புன்னு சொல்லிட்டு நான் டெஸ்ட்டுக்கு படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? நேற்று என்ன ஆச்சு, நான் டப்புன்னு சொல்லிட்டு டெஸ்ட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சிடறேன். ஃபஸ்ட்டு நேற்று என்ன ஆச்சுன்னா நேற்று நேற்று நைட்டு நான் கொஞ்ச நேரம் படித்தேன்னா ஸ்ட்ரீம் பண்ணி படிச்சுட்டு இருந்தேன்னா, அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அதாவது முன்னாள் நாள் நைட்டு படிச்சுட்டு அப்புறம் காலைல ஏந்திக்கிறேன். சுத்தமாக எனக்கு முடியல, 3 மணிக்கெல்லாம் ஏந்திக்க முடியல. அப்புறம் படுத்துனேன். அப்புறம் டெஸ்ட்டே எழுதலை. கிளாஸுக்கு போயிட்டு அப்புறம் ஃப்ரெண்டும் டெஸ்ட்டே எழுதலைன்னா, அப்புறம் நானும் டெஸ்ட்டே எழுதலை. இந்த டெஸ்ட்டே டெஸ்ட்டு அப்படியே போயிட்டு அப்புறம் மதியம் 2 பீரியட் அட்டன் பண்ணிட்டு அப்புறமா திருப்பி வந்தேன். மதியம் 2 பீரியட் அட்டன் பண்ணிட்டு அப்புறம் 1 ரூபா பஸ்ஸில் வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே ஃபோனை பார்த்துட்டே இருந்தேன். நிறைய யூடியூப் அப்படியே பார்த்துட்டு, அது இந்தமாரி ஏன் பண்ணுறதே தெரில. அது மாற்றுறோம் லீவ் நாளில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் திருப்பி. என்னாச்சு? அப்புறம் ஃபோன் பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. கடைசியாக சுவிட்ச் ஆன் பண்ணி பார்த்தா அந்த பட்டனே வேலை செய்யலை. அது மாற்றணும் போல். போய் கேட்டால் 300 ஆகும்னு சொன்னாங்க. சரி, அதை அப்புறம் மாற்றிக்கலான்ட்டு அதை அப்படியே வச்சுட்டு நான் ஒரு 9 மணிக்கெல்லாம் படுத்துட்டேன். 9 மணிக்கு திருப்பி என்ன பண்ணேன்னா, மேலே மொட்டை திருப்பி அடிச்சுட்டு அடுத்து 9:30க்கெல்லாம் தூங்கிட்டு காலைல 3 மணிக்கெல்லாம் ஏஞ்சிக்கலான்ட்டு படுத்தேன். இன்னைக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு, எம்பிஎம்சி டெஸ்ட். எம்பிஎம்சி மைக்ரோ ப்ராசஸர்ஸ் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ். என்னதான் அப்படி? ஓகே, நல்ல சப்ஜெக்ட் தான். நல்ல ஸ்டாஃப் தான். யாரையும் சொல்ல விரும்பல, என் மேலே தான் தப்பு இருக்கிறது. சரி, அந்த சப்ஜெக்ட் தான். அது என்னாச்சுன்னா, நைட்டு என்ன படிக்கிறதுன்னு சும்மா எடுத்து வச்சேன். அதான் ஒரு கொஷின் பேப்பர் இருந்தது, பழைய கொஷின் பேப்பரு. அதை மட்டும் எடுத்து வச்சு அப்படியே படிச்சுட்டு போகலான்னு இருக்கோம். அதில் ஒரு 4 5 மார்க் இருக்குது. அதில் ஒரு 3 5 மார்க் படிச்சுட்டு அப்புறம் 2 மார்க் அதில் இருக்கிறத மட்டும் படிச்சுட்டு போகலான்னு இருக்கேன். ஏன்னா போர்ஷன் 2 யூனிட் சொல்லியிருக்காங்க. ஆனால் லீவ் கூட இல்லை, அப்படியே வீட்டுக்கு அப்படியே படிச்சுட்டு போகணும். அதுக்காக அதாவது என்னால் ஃபுல்லாக படிக்கல. இது மட்டும் படிக்கல. இது ஒரு ஏதோ ஒரு 10 மார்க் வந்தால், இல்லை ஒரு 8 மார்க் வந்தால் கூட போதும். எப்படியாச்சும் இதுலேயே அப்படியே 10 மார்க்கில் 8 மார்க் வந்துட்டாலே போதும். அதான் இப்போ படிக்க ஆரம்பிக்கலாம். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, இது என்னால் இந்த கோலை மெயின்டைனே பண்ண முடியலன்னா, நான் காசு எடுத்து வைக்கிறது காலேஜுக்கு எடுத்துன்னு போகிறதுல தான் நான் எடுத்து வைக்கிறது தான் பிளானு. ஆனால் என்ன ஆச்சுன்னா, நான் காலேஜுக்கு போகிறதுலேயே செலவு பண்ணிட்டு வீட்டுக்கு அப்புறம் தனியாக எடுக்கிறது எங்கள் அம்மாக்கும் தலை. நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, இனிமேல் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி காலையிலே எடுத்து வச்சிடலான் இருக்கேன். காலையில் காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடியே எடுத்து வச்சுட்டு அடுத்து இப்போது 8ஆம் தேதி நேற்று அப்புறம் நைட்டு தான் எடுத்து வச்சேன். அப்புறம் அதான் காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடியே எடுத்து வச்சிடணும். ஓகேவா? சரி, இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, எல்லாமே முடிஞ்சிச்சா? வீடியோ வந்தேன். இப்போ படிக்க ஆரம்பிக்க வேண்டியதான். ஓகேவா? மட்டும் நான் பார்த்துக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ என்ன பிளான்னா, காலைல எத்தனை மணிக்கு எழுந்தேன்? காலைல 3 மணிலேருந்து அலாம் நிறுத்தி அப்புறம் எப்படியும் 4:20 அதுமாரி போல் அம்மாவே எழுப்பி விட்டாங்க. நானும் ஏஞ்சிக்கலாம் தான் பார்த்தேன். அப்புறம் அம்மாவே எழுப்பி விடவே அப்புறம் இது வரலையா? ஏன் அது
இதில் காட்டலையோ. காலையில் என்னாச்சுன்னா இப்போ காலையில் வந்து நெட்டே வரலையா? காலையில் வந்து அப்புறம் 4:20 ஏஞ்சேன். அப்புறம் 4:20 ஏஞ்சி எல்லாமே என்னென்ன படிக்கிறதுன்னு எடுத்து வச்சிட்டேன். என்னென்ன படிக்கிறதுனா ஐ மீன் அந்த சோர்ஸ் மாதிரி நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சிட்டேன். இப்போ அது எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு போக வேண்டியதான். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு என்ன கொஷின் பார்ப்போமா? ஃபஸ்ட்டு அதான் இந்த கேட் கொஷின் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம படிக்க போகிறது வந்து இது இந்த கொஷின் தான். இந்த கொஷினாக இந்த கேட்குற கொஷின். சரி, இதே படிப்போம். Bring out the architectural features of PIC microcontroller. அதுதான் படிக்க போகிறோம். ஓகே, architectural features of PIC microcontroller. நம்ம படிக்க போகிறது என்னது? நம்ம படிக்க போகிறது வந்து architectural features of PIC microcontroller. பெரிய டயக்ராம் இருக்கும், அதுதான் படிக்கணும். படிச்சுட்டாலே ஓகே. architectural features of PIC microcontroller. எப்படி ஓடுதா, நல்லா ஓடுதான்னு பார்த்துட்டு அடுத்து என்னன்னு பார்க்கணும். போட்டாச்சு. நோட்டிஃபிகேஷன் ஐயோ, இப்போ நம்ம படிக்க வேண்டியது. இப்போ படிக்கிறதுக்குலாம் தேவை. நம்ம கண்டென்ட் கிரியேட்டர் நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. இது என்னது? எக்ஸலன்ட் கண்டிஷன், நைஸ், க்ளோஸ் இட். இப்போ இதை அப்படியே மினிமைஸ் பண்ணிப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வாட் இஸ் PIC? PIC microcontroller and its features கேக்குறாங்களா? architecture features. First எழுதுமா? First, the term PIC stands for peripheral interface controller. First point வந்து என்னது? The term PIC stands for peripheral interface controller. These microcontrollers are very fast and easy to execute the program compared with other microcontrollers. These microcontrollers are These microcontrollers are very fast. These microcontrollers are very fast and easy to execute a program. These microcontrollers are very fast and easy to execute a program. These microcontrollers are very fast and easy to execute a program
compared with other microcontrollers. Compared with other microcontrollers. Pick microcontroller PIC microcontroller architecture is based on PIC microcontroller architecture is based on PIC microcontroller architecture is based on Harvard architecture. Harvard architecture. PIC microcontroller architecture is based on Harvard architecture. இவன் 3.8 அப்படியே வர வேண்டும். ஆர்கிடெக்சர் ஆஃப் PIC microcontroller. First வந்து the term PIC stands for peripheral interface controller. PIC microcontroller first. The term PIC stands for peripheral interface microcontroller. The term PIC stands for the term PIC stands for peripheral interface controller. It is based on the PIC microcontroller architecture is based on Harvard architecture. PIC microcontroller architecture is based on Harvard architecture. Next one, these microcontrollers are very fast and simple to execute a program compared with other microcontrollers. These microcontrollers are very fast and easy to execute a program. These microcontrollers are very fast and easy to execute a program compared with the other microcontrollers. These microcontrollers are manufactured. These microcontrollers are very fast and easy to execute a program compared with the other microcontrollers are very fast and easy to execute a program compared with the other microcontrollers. These microcontrollers are very fast and easy to execute a program compared to other microcontrollers. Next, architecture of PIC microcontroller. First, there were CPU. CPU 35 instructions. Alright. CPU 35 instructions. அடுத்து மேலே timers. CPU 35 instructions. Timers T0 T1 program memory 8K SFR RAM. Program memory 8K SFR RAM 368. Program memory 8K SFR RAM 368. EEPROM 256. 368 256. EEPROM 256. Memory. There were CPU 35 instructions. Timers, timer 0, T1, T1, T2. இங்கே மெமரி, அதாவது இந்த மெமரி 8K கீழே EEPROM 256 SFR RAM 368 ப்ரோக்ராம் மெமரி 8K. நெக்ஸ்ட் இங்கே அடுத்து இன்டரப்ட்ஸ். இன்டரப்ட்ஸ் WDT. அடுத்து இன்டரப்ட்ஸ் WDT.
அது இன்டரப்ட்ஸ் WDT இங்கே வந்து போர்ட் டி போர்ட் இ வந்து இன்டரப்ட்ஸ் WDT போர்ட் டி போர்ட் இ இன்டரப்ட்ஸ் WDT போர்ட் டவர் CPU instructions கீழே வந்து CPU 35 instructions interrupts WDT port D next input output ports வந்து 25 milliampere input output ports 25 milliampere port A input output ports 25 milliampere port A port B port C input output ports 25 milliampere side la vandu reset power supply side la vandu reset appo vandu power supply side la vandu reset இன்னொரு வந்து power supply 2.5 to 5 volt reset power supply 2.5 அடுத்து இங்க வந்து CPU instructions CPU instructions 35 WDT interrupts இந்த மேல வந்து serial communication மேல தோபாரு serial communication மேல என்னது serial communication SPI 12C governor SPI 12C UART serial communication SPI 12C UART के अंदर CCP1 CCP2 ये अंदर CCP1 CCP2 PWM इधर अंदर CCP और PWM modules CCP और PWM modules इधर PIC microcontroller architecture first topic is PIC microcontroller architecture. The term PIC stands for programmable. First is PIC microcontroller architecture. First the term PIC stands for programmable. First PIC microcontroller. First PIC first the term PIC stands for peripheral interface controller. First PIC the term PIC stands for peripheral interface controller. The term PIC stands for peripheral interface controller. First the term PIC stands for peripheral interface controller. These microcontrollers are very fast and easy to execute a program. These microcontrollers are very fast and easy to execute a program. These microcontrollers are very fast. These microcontrollers are very fast. These microcontrollers are very fast and easy to execute a program compared to other microcontrollers. Next, PIC architecture is based on PIC microcontroller architecture is based on Harvard architecture. Next, peripheral interface controller architecture. First, CPU 35 instructions. Here the interrupts WDT. First, CPU 35 instructions. CPU. First, CPU 35 instructions. Here the WDT interrupts. First, CPU 35 instructions.
ஃபஸ்ட் வந்து என்னது அதான் CPU 35 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அடுத்து WDT இன்டரப்ட்ஸ் போட்டாச்சா மேலே. நெக்ஸ்ட் டைமர்ஸ், டைமர் 0, டைமர் 1, டைமர் 2. நெக்ஸ்ட் சைடில் மெமரி, ப்ரோக்ராம் மெமரி 8K. மேலே வந்து SFR RAM 368. மேலே வந்து என்னது ப்ரோக்ராம் மெமரி 8K. மேலே வந்து இதோ பார் ஃபஸ்ட்டு, மேலே வந்து இதோ பார் ப்ரோக்ராம் மெமரி 8K. ஃபஸ்ட்டு மேலே வந்து என்னது ஃபஸ்ட்டு என்னது அதான் மேலே வந்து ப்ரோக்ராம் மெமரி 8K. மேலே வந்து என்னது ப்ரோக்ராம் மெமரி 8K SFR RAM 368. ப்ரோக்ராம் மெமரி 8K. ஃபஸ்ட்டு மேலே வந்து என்னது ப்ரோக்ராம் மெமரி 8K SFR RAM 368. நெக்ஸ்ட் கீழே வந்து என்னது EEPROM 256. EEPROM 256 மெமரி போட்டு. நெக்ஸ்ட் கீழே ரீசெட் பவர் சப்ளை 2.5 to 5 volt. இங்கே வந்து என்னது ரீசெட் பவர் சப்ளை 2.5 to 5 volt. நெக்ஸ்ட் கீழே வந்து என்னது WDT இன்டரப்ட்ஸா. ஒன்று வந்து போர்ட் D, இன்னொன்று வந்து போர்ட் E. இன்டரப்ட் WDTயா அதான் போர்ட் D, போர்ட் E. நெக்ஸ்ட் சைடில் போர்ட் Z, போர்ட் A, போர்ட் B, போர்ட் C போட்டு இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ் 2.5 மில்லி ஆம்பியர். அங்கே வந்து 2.5 to 5 volt. அங்கே வந்து என்னது அங்கே வந்து 2.5 to 5 volt. அங்கே வந்து என்னது ஃபர்ஸ்ட் அங்கே வந்து 2.5 to 5 volt. இங்கே வந்து 2.5 மில்லி ஆம்பியர். அங்கே வந்து என்னது 2.5 to 5 volt. ஃபர்ஸ்ட் அங்கே வந்து என்னது 2.5 to 5 volt. இங்கே வந்து 2.5 மில்லி ஆம்பியர். அங்கே வந்து என்னது 2.5 to 5 volt. இங்கே வந்து 2.5 மில்லி ஆம்பியர். அங்கே வந்து பாரு அங்கே வந்து 2.5 to 5 volt. அங்கே வந்து என்னது 2.5 to 5 volt. இங்கே வந்து 2.5 மில்லி ஆம்பியர். போர்ட் A, போர்ட் B, போர்ட் C வரைக்கும் போட்டு WDT இன்டரப்ட்ஸ் வந்து என்னது போர்ட் D, போர்ட் E. நெக்ஸ்ட் சைடில் வா. சைடில் வந்து பார்த்தோன்னா மேலே சீரியல் கம்யூனிகேஷன் SPI 12C. மேலே வந்து என்னது சீரியல் கம்யூனிகேஷன் என்னது மேலே வந்து என்னது சீரியல் கம்யூனிகேஷன் SPI 12C USART. SPI 12C SPI I2C. ஓகே. மேலே வந்து என்னது SPI I2C. அப்புறம் வந்து என்னது USART. மேலே வந்து என்னது SPI I2C USART. மேலே வந்து SPI I2C USART சீரியல் கம்யூனிகேஷனு. கீழே வந்து என்னது மேலே வந்து கீழே வந்து இது என்னது CCP or PWM மாடியூல்ஸ். அதுக்கு அடுத்து வந்து என்னது AD கன்வெர்ட்டர். அது இல்லைன்னா வந்து என்னது ரெஃபரன்ஸ் பொட்டன்ஷியல். AD கன்வெர்ட்டர். அது இல்லைன்னா வந்து என்னது ரெஃபரன்ஸ் பொட்டன்ஷியல். AD கன்வெர்ட்டர். அது இல்லைன்னா ரெஃபரன்ஸ் பொட்டன்ஷியல். நெக்ஸ்ட் வந்து என்னது மேலே வந்து ஆக்சிலேட்டர் 0 to 20 மில்லியன் ஹெட்ஸ் எதுவும் ஆக்சிலேட்டர் 0 to. கீழே வந்து என்னது அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டரு. அடுத்து வந்து VREF. மேலே வந்து ஆக்சிலேட்டர் 0 to 20 மில்லி ஹெட்ஸ். அப்புறம் வந்து இன்டர்னல் ஆக்சிலேட்டர் 2 இன்டர்னல் ஆக்சிலேட்டர். CCP ஆர் ஃபஸ்ட் என்னது CCP ஆர் PWM மாடியூல்ஸ். ஃபஸ்ட் இது பாரு என்னது CCP ஆர் PWM மாடியூல்ஸா. ஃபஸ்ட் வந்து என்னது CCP ஆர் PWM மாடியூல்ஸ். அது CCP or PWM module. CCP or PWM modules. CCP1, CCP2, PWM. அதான் என்னது CCP or PWM modules. CCP1 ஃபர்ஸ்ட் என்னது CCP or PWM modules. CCP1, CCP2, PWM. ஓகே, இது என்னன்னு பார்ப்போமா? இது அதே தான் வேற. இதெல்லாம் நிறைய பிளாக்ஸ் இருக்கு. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி நீங்க எதுவும் ஒரி பண்ண வேண்டாம். ஈஸியா தான் பிளாக். I think there is no need to read this.
because already I have read. Is this one? Yes, it is architecture. Okay. My friend also told me either one is good, so that's enough. Okay, first வந்து architecture of PIC microcontroller. Architecture of PIC microcontroller. first வந்து PIC. These microcontrollers are very fast and easy to execute a program. Compared with these microcontrollers are very fast and easy to execute a program. These microcontrollers are very fast and easy to execute a program compared with the other microcontrollers. First வந்து these microcontrollers are very fast and easy to execute a program. First வந்து these microcontrollers are first வந்து these microcontrollers are first வந்து these microcontrollers are these microcontrollers are very fast and easy to execute a program compared with the other microcontrollers. Non-Harvard architecture. Next வந்து diagram easy and முடிக்கிறோம். Next வந்து diagram easy and முடிப்போமா. Architecture of PIC microcontroller. First வந்து architecture of PIC microcontroller. First வந்து CPU 35 instructions, interrupts WDT, CPU 36 instructions, interrupts WDT, ரெண்டு arrow, port D, port E. சைடில் வந்து ரீசெட், பவர் சப்ளை 2.5 to 5 volt. இங்கே வந்து இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ் 2.5 mA, போர்ட் ஏ, போர்ட் பி, போர்ட் சி. நெக்ஸ்ட் வந்து ஒரு மேலே மாரி ஒரு ஆரோ, சைடில் ஒரு ஆரோ போட்டுட்டு மேலே வந்து டைமர் 0, டைமர் 1, டைமர் 2, T0, T1, T2. நெக்ஸ்ட் சைடில் வந்து மெமரி SFR RAM 386, SFR RAM 368, program memory 8K, EEPROM அதான் program memory 8K, SFR 368. இதோ பாரு அதான் SFR 368. ஃபர்ஸ்ட் மேல பாரு SFR 368, SFR RAM 368, program memory 8K. ஃபர்ஸ்ட் இதோ பாரு SFR. ஃபர்ஸ்ட் இதோ பாரு SFR RAM 368. ஃபர்ஸ்ட் வந்து SFR RAM 368. ஃபர்ஸ்ட் இதோ பாரு SFR. ஃபர்ஸ்ட் என்னன்னா SFR RAM 368. ஃபர்ஸ்ட் SFR RAM 368, program memory 8K. அதுக்கப்புறம் தான் வந்து EEPROM 256 போட்டாச்சா? இது வரைக்கும் ஓகே. அதுக்கு அடுத்து சைடில் வந்து ஒரு ஆரோ, சைடில் வந்து இப்படி ஒரு ஆரோ, மேலே கீழே சைடில் வந்து இப்படி ஒரு ஆரோ, மேலே கீழே. ஃபர்ஸ்ட் மேலே வந்து கீழே வந்து CCP WPM மாடியூல்ஸ். CCP WPM மாடியூல், CCP1, CCP2, PWM. மேலே வந்து சீரியல் கம்யூனிகேஷன் SPI I2C. அதான் சீரியல் கம்யூனிகேஷன் SPI I2C USART.
SPI I2C USART. அடுத்து இங்க வந்து ஆக்சிலேட்டர், இன்டர்னல் ஆக்சிலேட்டர் 0 to 20 மில்லியன் ஹெர்ட்ஸ், அதான் 0 to 20 மில்லியன் ஹெர்ட்ஸ். மேல வந்து அதான் SPI I2C USART. ஃபர்ஸ்ட் வந்து SPI I2C USART. ஃபர்ஸ்ட் வந்து SPI I2C ஆக்சிலேட்டர், இன்டர்னல் ஆக்சிலேட்டர் 0 to 20 மில்லியன் ஹெர்ட்ஸ். ஓகே, கீழே வந்து அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் VREF. தெரிஞ்ச அடுத்து இது எக்ஸ்பிளனேஷன் மட்டும் எழுதி பண்ணலாம். ஓகேவா? ஓகே, ஒன்று சும்மா படிச்சோம். குட் மேன். என்னது AD கன்வெர்ட்டர் கேபிட்டல் VREF. ஃபர்ஸ்ட் ஒரு AD கன்வெர்ட்டர் கேபிட்டல் VREF. ஃபர்ஸ்ட் வந்து கேபிட்டல் AD கன்வெர்ட்டர் கேபிட்டல் VREF. அது AD கன்வெர்ட்டர் A/D கன்வெர்ட்டர் VREF. ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து கேபிட்டல் A D கன்வெர்ட்டர் கேபிட்டல் VREF. அது கேபிட்டல் A கேபிட்டல் D கன்வெர்ட்டர் VREF. அது AD கன்வெர்ட்டர் VREF. ஃபர்ஸ்ட் வந்து AD கன்வெர்ட்டர் VREF. அது AD VREF. ஃபர்ஸ்ட் வந்து AD கன்வெர்ட்டர் VREF. முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் SFR VREF. ஓகேவா? இது படிப்போமா? ஃபர்ஸ்ட் the PIC microcontroller architecture comprises of first the PIC microcontroller architecture comprises of CPU, input output ports, memory organization, AD converter, timers, interrupts, counters, interrupts and serial communication, oscillator, CCP module. Okay va? First in the diagram போட்டு ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் போட்டுரு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த டயக்ராம் போட்டுரு. அதுக்கடுத்து the PIC microcontroller architecture comprises of first வந்து the PIC microcontroller architecture comprises of the PIC microcontroller architecture comprises of the PIC microcontroller architecture comprises of first the PIC microcontroller architecture comprises of CPU, interrupts, timers, counters, oscillators, CCP modules, input output ports, memory organization, AD converter, analog to digital converter. Okay, first CPU, central processing unit. It is not different from other
CPU central processing unit, similar to other microcontrollers. The CPU consists of the ALU, CU and CU, MU and the accumulator, etc. Arithmetic logic unit is mainly used for arithmetic operations and take logical decisions. Memory is used for memory components. Memory is used for storing the instruction. After the memory unit, control unit. Arithmetic logic instruction, control unit, memory is used for storing the information after processing. Storing the instructions after processing. To control the internal and control unit is used. Control unit is used. Accumulator, etc. Control unit is used to control the internal and external peripherals. First to control the peripherals, control unit is used. To control the peripheral, to control the internal and the external peripheral, control unit is used. First to control the internal and the external peripherals, control unit is used. First to control the internal and the external peripherals, control unit is used. To control the internal and the external peripherals, to control the internal and the external peripherals. To control the internal and the external peripherals, control unit is used. Accumulator is used for storing the results and further process. Accumulator is used for storing the results and further process. Next, memory organization. The big microcontroller architecture consists of CPU, comprises of memory unit, control unit to control the internal and external processor, to control the internal and external peripherals. Next, arithmetic logical shift unit, logical addition. Arithmetic logical shift unit, VREF. Arithmetic logical shift unit, accumulator. Arithmetic logical shift unit, accumulator is used for storing the results. And the further process is used for storing the results. Accumulator, first accumulator is used for storing the results and for further process. Accumulator. Next, memory organization. The memory module in the PIC architecture consists of RAM, ROM and stack. Memory organization. Next, the memory organization. The memory organization consists of RAM, ROM and stack. And the memory organization. Memory organization, first time memory organization consists of RAM, ROM and stack. RAM, random access memory. Random access memory. Next, ROM read only memory. Next, EEPROM. EEPROM electric flash memory is also from read only memory, stores the instruction or program according to the ROM is also called as program memory. ROM
only we can read, not write. Next another EEPROM. EEPROM flash drive, electrically erasable programmable read only memory. EEPROM first EEPROM electrically erasable programmable read only memory. Electrically erasable programmable read only memory. In the normal ROM we can write the program. In the normal ROM we can write the program for only once. We cannot use again the microcontroller for. We can program the ROM multiple times. Read only memory. Read only memory. In the normal ROM we can program it for only once. But in this EEPROM, electrically erasable random access memory, random read only memory. Yeah. We can program it for multiple times. Next flash memory. Next flash memory. Reset power supply. Flash memory is also programmable read only memory, in which we can read, write and erase the program thousands of times. Flash memory, programmable read only memory. In this we can read, write and erase the memory program thousands of times. Okay, PROM, EEPROM, electrically erasable programmable read only memory. Next, input output ports. The series of PIC consists of 5 ports. The series of PIC consists of 5 ports. Port A, port B, port C, port D, port E. Port A is a 16-bit port that can be used as input and status. That can be used as both input. Port A is a 16-bit input and output port that can be used for both input based on the trace A register. It can be used for both based on the trace A register. It is a 8-bit. Next, port C is an 8-bit. And the input and output operation is decided by that can be used to both input and output operation is decided by a trace A and a trace C register. Port D is an 8-bit port, acts as a slave port for. Port D is an 8-bit port, acts as a slave port. 8-bit. Port D is an 8-bit port that acts as a slave port for connection to the microcontroller. That acts as a slave port. Next, port E. Port E is a 3-bit port. 3-bit port used in analog to digital converter. Analog helps in input and output port of the PIC microcontroller. Bus transfer and receive the data from one peripheral to another. Data bus, address bus. Next another input and output ports. Input and output ports as consists of a series of 5 ports. This the PIC architecture consists of series of 5 ports. The PIC architecture consists of series of 5 ports. Port A for port A consists of first port A input and output is decided based upon another trace A register. Port B is an 8-bit. Port C is an 8-bit. Trace A. Port D, slave port. Port E
analog to digital 3-bit. Next வந்து bus வந்து address bus data used to transfer and receive data from one peripheral to other. Bus is used to transfer data from one peripheral to other. Used to transfer data from one peripheral to another. Bus வந்து bus is used to transfer data from one peripheral to another. Bus is used to transfer data from one peripheral to another. Bus is used to transfer data from one peripheral to another. Address bus, data bus வந்து it is used to transfer data address வந்து it is used to memory address. Okay, next வந்து AD converters. The main intention of this is to convert analog voltage values to digital voltage values. Analog voltage values to digital values. It uses the reference voltage V. Analog digital voltage AD converter VREF 5 volt. AD converter V. Analog digital values to analog digital voltage to digital values. Next, timers or counters T0, T1, T2. Timers or counters. It is used for clock. Big microcontroller has 4 time 3 then T0, T1, T2 then how it would be 4 brother 3. Timer or counter timers are used for generating clock signals. Timers or counters big microcontrollers has 3 timers. Timers are used for generating accuracy actions, for example creating specific time delays between 2 operations. Timers are used for creating specific accuracy actions. First timers are used for creating accuracy actions. Timers are used for creating accuracy actions. Timers are used for creating accuracy actions.
For example, now creating specific time delay between two operations. For example, creating specific time two operations. Next interrupts interrupts WT. Interrupts interrupts. Pick microcontroller. Interrupts pick microcontroller. Interrupts. AD converter, timer or counters. Interrupts 20 internal interrupts and 3 external. Pick microcontroller consists of 20 internal and external, which are associated with different peripherals like ADC, timers and so on. Next, oscillators. CCP capture mode, compare mode, PWM mode. Next CCP module and the oscillator CCP module, capture mode, control, compare mode, PWM mode. The name CCP module stands for capture module, compare module, PWM mode. Capture mode, compare mode, PWM mode. Capture mode, compare mode, PWM mode. Capture mode captures the time of the arrival of the signal. Compare mode says an analog time 1. It captures the value of timer 1. Another CCP model is another capture mode, compare mode, PWM. It captures the time of the arrival of the signal. In other words, when the CCP pin goes high, it captures the value of the timer 1. To compare the analog voltage values, compare mode acts as an analog comparator. PWM mode provides pulse width modulated output. Oscillator are used for timing generation. CCP modules compare, capture, PWM, creates PWM modulated signal. For time, oscillators are used for timing generation. Oscillators are used for timing generation. And the oscillators are used for timing generation. Oscillators are used for timing generation. RC or crystal oscillators. Oscillators are used for timing generation. RC or crystal oscillators. Oscillators. First oscillators are used for timing generation. Oscillators are used for timing generation. It consists of external oscillators like RC oscillator, crystal oscillator. Crystal oscillator. Modes are crystal mode, high speed mode, low speed mode.
crystal mode, high speed mode and low speed mode. Crystal mode, high speed mode, low speed mode. Okay, next வந்து serial communication, USART SPI protocol I2C is a method of transferring data one bit at a time sequentially over a communication channel. Serial communication என்ன பார்ப்போம். Serial communication method of transferring the data one bit at a time sequentially over a communication channel. Serial communication method of transferring a data one bit at a time sequentially over a communication channel. So something like this serial communication. Method of transferring a data. Serial communication method of transferring a data one bit at a time sequentially over a communication channel. ஓகே, முடிஞ்சிச்சு. பிக் மைக்ரோ கண்ட்ரோலர் ஆர்கிடெக்சர் எல்லாமே முடிஞ்சிடுச்சா? நான் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வரேன், அடுத்து இந்த கொஷின். ஓகேவா, நான் ஒரே ஒரு பிரேக் மட்டும் எடுத்துகிட்டு வரேன், அடுத்து இந்த இது டைமர் ஆர்கிடெக்சர். ஓகேவா, ஓகே. பிக் மைக்ரோ கண்ட்ரோலர் ஆர்கிடெக்சரல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிக் மைக்ரோ கண்ட்ரோலர் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து அது டைமர் 8253 ஐசி. இது என்னது? அடுத்த கொஷின் என்னன்னா மோட் ஆஃப் ஆபரேஷன்ஸ் ஆஃப் 8253 ப்ரோக்ராமபிள் functions of 8253 programmable timer IC. Functions of 8253 programmable timer IC. Next question. நம்ம முடிச்சது வந்து architectural features of PIC microcontroller.
ஸோ அகெயின் ஐம் சாரி, நான் கொஞ்சம் மன்னிச்சுங்க. என்ன ஆச்சுன்னா திடீர்னு எனக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு வேலை வந்து விட்டது. எங்கள் அப்பா வெளியே போயிட்டனால நான் தான் பால் வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற வேலை வந்து விட்டது. அதனால் நான் படித்து கொண்டே படிப்பதை நிறுத்திவிட்டு அப்புறம் படிச்சுக்கலாம் வந்துட்டு நான் பால் வாங்க போயிட்டேங்க. அவ்வளோதான் வித்தியாசம், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இன்டெல் 8253 இதான் இன்டெல் 8253 ப்ரோக்ராமபிள் இன்டர்வல் டைமர். ப்ரோக்ராமபிள் இன்டர்வல் டைமர் 8253 ப்ரோக்ராமபிள் இன்டர்வல் டைமர். ஃபர்ஸ்ட் டயக்ராம் பார்த்துருமா? ஃபர்ஸ்ட் என்னது? 8253 ப்ரோக்ராமபிள் இன்டர்வல் டைமர். பின் டயக்ராம் 8253 பின் டயக்ராம் 8253 பின் டயக்ராம். ஓகேவா? 8253 பின் டயக்ராம். மொத்தம் எத்தனை பின்னா? 24 பின்னு, 12 பின். மொத்தம் 24 பின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24. இதான் வந்து இன்டெல் ப்ரோக்ராமபிள் இன்டர்வல் டைமர் 8253. ஃபர்ஸ்ட் கவர் 8253 ப்ரோக்ராமபிள் இன்டர்வல் டைமர். 8253 ப்ரோக்ராமபிள் இன்டர்வல் டைமர். கரெக்டா 8ல போடு. 8ல வந்து என்னது? D0. 8ல வந்து D0, D1, D2, D3, D4, D5, D6, D7. அப்படியே 8ல ஃபர்ஸ்ட் வந்து என்னது? இன்டெல் 8253. இன்டெல் 8253 ப்ரோக்ராமபிள் டைமர். ப்ரோக்ராமபிள் இன்டர்வல் டைமர் தான் வந்து என்னது? இன்டெல் 8253 ப்ரோக்ராமபிள் இன்டர்வல் டைமர். ஃபர்ஸ்ட் வந்து என்னது? ப்ரோக்ராமபிள் இன்டர்வல் டைமர். இன்டெல் 8253 தான் வந்து என்னது? ஃபர்ஸ்ட் பாரு, இன்டெல் 8253 ப்ரோக்ராமபிள் இன்டர்வல் டைமர். ஃபர்ஸ்ட் வந்து என்னது? இன்டெல் 8253 ப்ரோக்ராமபிள் இன்டர்வல் டைமர்னு போட்டு டயக்ராம் மாதிரி போட்டு 1 2 3 4 12 13 14 15 24 D8ல இருந்து D0, D1, D2, D3, D4, D5, D6, D7 வரைக்கும் போட்டுட்டு அடுத்து இங்க பாருங்க, கிளாக் 1 கேட் 1 அவுட் 1, கிளாக் 2 என்னது ஆர்டர் மாறுது, கிளாக் 1 கேட் 1 அவுட் 1. அதே இது வந்து கிளாக் 1 கேட் 1 அவுட் 1, கிளாக் 2 அவுட் 2 கேட் 2. அதாவது இது பாரு, கிளாக் 1 கேட் 1 அவுட் 1, கிளாக் 1 கேட் 1 அவுட் 1. அடுத்து கிளாக் 2 அவுட் 2 கேட் 2, கிளாக் 1 அவுட் 1 கேட் 1, கிளாக் 1 கேட் 1 அவுட் 1, கிளாக் 1 கிளாக் 2 அவுட் 2 கேட் 2. ரைட். நெக்ஸ்ட் வந்து A0 A1. அடுத்து A0 A1. அதே இது இன்சைட் வந்தோம்னா கிளாக் அவுட் கேட் கிரவுண்ட். என்னது கிளாக் அவுட், கிளாக் 0 அவுட் 0 கிரவுண்ட் கேட் 0, கிளாக் அவுட் கேட். அங்கே அந்த கிளாக் அவுட் கேட், கிளாக் கேட் அவுட், இங்கே வந்து கிரவுண்டு, கிளாக் அவுட் கேட், கிளாக் அவுட் கேட். அடுத்து வந்து என்னது VCC. அடுத்து வந்து VCC ரீடு ரைட்டு
WR RDA CS பார். இன் டயக்ராம் கொஞ்சம் சிம்பிள் தான். என்னது இது VCC நல்லா மறந்துக்காத. கீழே வந்து கிரவுண்ட் 12வது பின். ஓகே 8253 Intel 8253 programmable interval timer ஃபர்ஸ்ட் வந்து என்னது Intel 8253 ஃபர்ஸ்ட் வந்து என்னது Intel 8253 programmable interval timer. ஃபர்ஸ்ட் வந்து என்னது 8253 programmable interval timer போட்டு இந்த டயகிராம் போட்டு 8253 1 2 3 4 5 6 12 வரைக்கும் 13 14 15 ல இருந்து 24 வரைக்கும் போட்டு ஃபர்ஸ்ட் 8 ல இருந்து D0 D1 D2 D3 D4 D5 D6 D7 போட்டு அடுத்து clock out gate ground clock 0 out 0 gate 0 ground 0 அடுத்து இங்க வந்து clock gate out clock out gate clock gate out clock out gate 1 1 1 2 2 2 போட்டு அடுத்து A0 A1 next இங்க CS bar first வந்து WR bar read bar CS bar VCC இந்த end VCC அந்த end ground இந்த top VCC top right VCC bottom right top right VCC bottom left ground. Okay, I'll just shut the fuck up and I'm going to start. Intel 8253 programmable interval IC. First வந்து Intel 8253 programmable interval timer. First வந்து Intel 8253 first வந்து Intel 8253 programmable interval timer. first diagram போட்டு 1 ல இருந்து 12 வரைக்கும் இங்க போட்டு D0 ல இருந்து D7 இங்க அடுத்து clock out gate ground clock gate out gate next வந்து என்னன்னா A0 A1 அடுத்து VCC VCC WR bar read bar CS bar. Okay, all right. WR bar read bar CS bar WR bar read bar CS bar. Okay, அப்பமா ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பிளாக் டயகிராம் பின் டயகிராம் அடுத்து வந்து பிளாக் டயகிராம். பின் டயகிராம் பிளாக் டயகிராம். ஓகே, பின் டயகிராம் பிளாக் டயகிராமா. பிளாக் டயகிராம் வந்து ஃபர்ஸ்ட் கவுண்டர் 0 counter 0 counter 1 counter 2 இத பாருங்க counter 0 counter 1
கவுண்டர் 2 இப்படி ஒரு டபுள் ஏரோ போட்டுட்டு நடுவில் வந்து இன்டர்வல் பஸ். பஸ்னா அது ட்ரான்ஸ்ஃபர்ஸ் டேட்டா ஃப்ரம் ஒன் பெரிஃபரல் டு அனதர் பெரிஃபரல். ஓகே, என்னது இன்டர்வல் பஸ். நடுவில் வந்து என்னது ஒரு இன்டர்வல் பஸ். கவுண்டர் 0, கவுண்டர் 1, கவுண்டர் 2. நடுவில் வந்து இன்டர்வல் பஸ்ஸா. கிளாக்கு கேட் அவுட்டு, கிளாக்கு கேட் அவுட்டு, கிளாக்கு கேட் அவுட். பிளாக் டயக்ராம். கிளாக்கு கேட் அவுட், கிளாக்கு கேட் அவுட், கிளாக்கு கேட் அவுட். ஓகே, என்னது கிளாக்கு கேட்டு அவுட்டு ஆரோ இந்த சைடு. இந்த கிளாக்கு கேட்டு அவுட் ஆரோ இந்த சைடு. கிளாக்கு கேட்டு அவுட் ஆரோ இந்த சைடு. 0 0 0 1 1 1 2 2 2. அதான் கிளாக்கு அவுட்டு கேட்டு, கிளாக்கு அவுட்டு கேட்டு, கிளாக்கு அவுட்டு கேட்டா. கவுண்டர் ஏதோ ஆரோ மாதிரி இருக்குது. அடுத்து இங்கே அதுமாரி ஒரு டபுள் ஏரோ போட்டுக்கோ. இங்கே வந்து நான் ஒரே ஒரு சிங்கிள் ஏரோ, இங்கே ஒரு சிங்கிள் ஏரோ, டபுள் ஏரோ ஒன்று, சிங்கிள் ஏரோ ஒன்று. இங்கே வந்து நான் கண்ட்ரோல் வேர்ட் ரெஜிஸ்டர், கண்ட்ரோல் டாட் வேர்டு ரெஜிஸ்டர் டாட் கண்ட்ரோலு வேர்டு ரெஜிஸ்டர். மேலே வந்து இங்கே வந்து நடுவில் ஒரு பஸ் போகுமே, அது என்ன பஸ்ஸு? மேலே வந்து டேட்டா பஸ் பஃபர் இன்டர்வல் பஸ். இன்டர்வல்னே இது மாதிரி இன்டர்னல் பஸ்ஸு டேட்டா பஸ் பஃபர், டேட்டா பஸ் பஃபர் டேட்டா பஸ்ஸு பஃபர். இங்கே தான் வந்து நான் டேட்டா பஸ். D0 to D7 வந்து அது டேட்டா பஸ் பஃபர். சரி, D7 to D0 அதான். D7 to D0 வந்து என்னது டேட்டா பஸ் பஃபர். ஓகே ஓகே ஓகே. D7 to D0 வந்து என்னது டேட்டா பஸ் பஃபர், டேட்டா பஸ் பஃபர். நெக்ஸ்ட் வந்து என்னது ரீடு, டேட்டா பஸ் பஃபர். நெக்ஸ்ட் வந்து என்னது ரீடு ரைட்டு லாஜிக். நெக்ஸ்ட் வந்து என்னது ரீடு ரைட்டு லாஜிக். ரீடு ரைட்டு லாஜிக்கில் தான் வந்து என்னது ரீடு பார். ரீடு ரைட்டு லாஜிக்கில் ரீடு பார். அப்புறம் வந்து A0 A1. ரீடு ரைட் லாஜிக்கில் தான் வந்து என்னது ரீடு பாரு, A0 A1 WR ரீடு ரைட்டு CS பாரு, CS பார் கீழே CS பார். இங்கே ஃபர்ஸ்ட் இதோ பாரு, இங்கேருந்து ஒரு ஆரோ டேட்டா பஸ் பஃபர். அடுத்து இங்கேருந்து கண்ட்ரோல் வேர்ட் ரெஜிஸ்டர் ஒரு ஆரோ. அடுத்து இந்த கண்ட்ரோல் வேர்ட் ரெஜிஸ்டர்ல இருந்து கவுண்டர் 2க்கு ஒரு ஆரோ. அடுத்து இந்த கவுண்டர் 1க்கு ஒரு ஆரோ. அடுத்து இங்கேருந்து ஒரு கவுண்டர் 0க்கு ஒரு ஆரோ. அவ்வளோதான். இதான் வந்து இந்த பிளாக் டயக்ராம். ஓகே, இது வந்து 8253 பிளாக் டயக்ராம். ப்ரோக்ராமபிள் interval timer. What? Yes. Another programmable interval timer.
Intel 8253. மக்களே ஒன்று சொல்ல விரும்பிக்கிறேன்னா எனக்கு விசில் நல்லா அடிக்க தெரியும். இங்கே பாருங்க. அப்படி பக்கம் வந்ததா? எல்லா பல ஸ்கில்ஸ்லாம் கற்று வச்சிருக்கிறேன். Not gonna lie, I'm a kind of talented fellow, you know. Okay, next Intel 8253 programmable interval timer. Another Intel 8253. So another programmable interval timer. Intel 8253 programmable interval timer. Pin diagram போட்டுட்டு 1 D0, D1, D2, D3, D4, D5, D6, D7. அடுத்து வந்து கிளாக்கு அவுட்டு கேட்டு, கிளாக்கு அவுட்டு கேட்டு கிரவுண்டு, கிளாக்கு கேட்டு அவுட்டு, கிளாக்கு அவுட்டு கேட்டு 000 111 222 A0 A1 VCC. அங்கே இங்கே கிரவுண்டா VCC ரீடு பார் ரைட்டு பார் CS பார். என்னது அதான் VCC ரைட் பார் ரீடு பார் CS பார். அஷ்டோ பார் VCC ரைட் பார் ரீடு பார் CS பார். என்னது VCC ரைட் பார் ரீடு பார் CS பார். அஷ்டோ வந்து என்னது VCC ரைட் பார் ரீடு பார் CS பார். ப்ரோக்ராமபிள் இன்டர்வல். ஃபர்ஸ்ட் வந்து IC 8253 Intel 8253 ப்ரோக்ராமபிள் இன்டர்வல் டைமர். ஃபர்ஸ்ட் இது பாருங்க, பிளாக் டயக்ராம் வந்து கவுண்டர் 0 கவுண்டர் 1 கவுண்டர் 2 போடுங்க. ஃபர்ஸ்ட் இது பாரு கவுண்டர் 0 கவுண்டர் 1 கவுண்டர் 2 இன்டர்னல் பஸ் டேட்டா பஸ் பஃபர். இந்த பாரு கவுண்டர் 0 கவுண்டர் 1 கவுண்டர் 2 இன்டர்னல் பஸ் டேட்டா பஸ் buffer, read write logic, controller dot word dot register dot. Now control dot word dot register. இங்க வந்து நான் first clock 0 get 0 out 0, clock 1 get 1 out 1, clock 2 get 2 out 2 போட்டுட்டு அடுத்து இங்க வந்து first பாரு read bar write logic control word register. ஃபர்ஸ்ட் மேல வந்து என்னது டேட்டா பஸ் பஃபரா. இங்க தான் வந்து அது டேட்டா. இங்க தான் வந்து என்னது D7 to D0. அடுத்து ஆரோ பாரு டபுள் ஹெட் ஆரோ சிங்கிள் ஹெட் ஆரோ. அடுத்து D7 to D0. இங்க வந்து என்னது ரைட் பார் ரீட் பார் ரைட் பார் WR பார் ரீட் பார் RD பார். அங்கதான் ரைட் ரீட். இங்க வந்து ரீட் பார் ரைட் பார் A1 A0. அப்படி கீழே வந்து ஒரு CS பார். அடுத்து இங்க வந்து என்னது இங்க எதுவுமே எடுக்கு. ஓகேவா? இது வரைக்கும் ஓகேவா? அடுத்து கனெக்ட் பண்ணணும். இங்க இருந்து இங்க ஃபர்ஸ்ட் பாரு இங்க இருந்து இங்க இருந்து கவுண்டர் 2 கவுண்டர் 1 கவுண்டர் 0 எல்லாமே ஓகேவா? இதான் வந்து என்னது 8253 பிளாக் டயக்ராம். ஓரளவு ஓகே. (8253) block diagram. (8253) block diagram pin description போடுமா?
8253 அதான் ப்ரோக்ராமபிள் இன்டர்வல் டைமர். அது ஃபர்ஸ்ட் இது பாரு. ப்ரோக்ராமபிள் இன்டர்வல் டைமர். அது ப்ரோக்ராமபிள் இன்டர்வல் டைமர். ப்ரோக்ராமபிள் இன்டர்வல் டைமர். ப்ரோக்ராமபிள் இன்டர்வல் டைமரா? ஃபஸ்ட்டு இந்த ஆன்லைன் ஏர்னிங்லாம் எப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்லைன் டியூட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி, நம்ம அப்புறமா ரிசர்ச் பண்ணுவோம். ஆன்லைனில் ஏதாவது பார்ட் டைம் ஜாப் ஏதாவது ஃப்ரீலான்ஸ் பண்ண முடியுமான்றது அப்புறமா. ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ரோக்ராமபிள் இன்டர்வல் டைமர். ஃபர்ஸ்ட் வந்து நான் ப்ரோக்ராமபிள் இன்டர்வல் டைமரா பிளாக் டயக்ராம் போட தெரியும்ல. கவுண்டர் 0 கவுண்டர் 2 கிளாக் அவுட் கேட், கிளாக் கேட் அவுட், கிளாக் கேட் அவுட், கிளாக் கேட் அவுட், இன்டர்னல் பஸ், டேட்டா பஸ், பஃபர், ரீட் ரைட் லாஜிக், கண்ட்ரோல், வேர்டு, ரெஜிஸ்டர் டாட் போட்டு D7 to D0. இங்கே வந்து ரீட் பார், ரைட் பார், A1 A0 CS பார். இது ஜாயின் பண்ணி இது ஜாயின் பண்ணி இதுக்கு போய் 3க்கு ஜாயின் பண்ணி அவ்வளோதான். டபுள் ஹெட் ஏரோ மறக்காம போடுறேன். மொத்தம் டபுள் ஹெட் ஏரோ ஏரோவுக்கு மறக்காம போடணும். டபுள் ஹெட் ஏரோலாம் மறக்காம போடணும். இந்த ஒரு டபுள் ஹெட் ஏரோலாம் மறக்காம போடணும். இங்கே ஒரு டபுள் ஹெட் ஏரோ, டபுள் ஹெட் ஏரோ, டபுள் ஹெட் ஏரோ, டபுள் ஹெட் ஏரோ, சிங்கிள் ஹெட் ஏரோ, இங்கே ஒரு டபுள் ஹெட் ஏரோ. முடிஞ்சிச்சு. இப்போ இங்கே வந்து என்னது பின் டிஸ்கிரிப்ஷனா? ஃபர்ஸ்ட் வந்து என்னது பின் டிஸ்கிரிப்ஷன். பின் டிஸ்கிரிப்ஷன் வந்து என்னது கிளாக்கு அவுட்டு கேட்டா. ஃபர்ஸ்ட் பின் டிஸ்கிரிப்ஷன் வந்து என்னது கிளாக்கு அவுட்டு கேட். ஃபர்ஸ்ட் பின் டிஸ்கிரிப்ஷன் வந்து என்னது கிளாக்கு அவுட்டு கேட். ஃபர்ஸ்ட் பின் டிஸ்கிரிப்ஷன் வந்து என்னது கிளாக்கு அவுட்டு கேட்டா. கிளாக்கு வந்து என்னது this is the clock input for the counter. The counter is 16 bits. The maximum clock frequency is ஃபர்ஸ்ட் கிளாக்கு அவுட்டு கேட்டா. கிளாக் தான் வந்து என்னது this is the clock input for the counter. Maximum clock frequency வந்து 2.6 megahertz. This is the clock input for the counter. The counter is 16 bits. The maximum clock frequency is 2.6 megahertz. The maximum clock frequency is the maximum clock frequency is 2.6 megahertz. Mega million. The maximum clock frequency is 2.6 megahertz. Out the signal output line. This single output line is the signal that is the final programmed output of the device. Okay. In the output down this single output line is the final programmed output of the device.
ஃபர்ஸ்ட் வந்து அது clock gate out கேட்டுக்கு வந்து நான் this அவுட்டுக்கு வந்து this is the single output is the signal that is the final output of the programmed output of this device. The actual operation of the outline depends on the how the device has been programmed. Next gate this input can act as a gate for the clock input line or it can act as a start pulse. Gate வந்து this line can act as a gate. First gate வந்து this input can act as a gate for the clock input line. First gate வந்து this first gate வந்து this input can act as a gate for the clock input line. First வந்து gate வந்து this input can act as a it's been programmed and clock frequency is 2.6 megahertz. Gate வந்து this line can act as a gate for the clock input line. Once again I'm gonna check my WhatsApp now. Okay, now it's getting to very boring stage. I'm going to play one game and I'll be back. Okay, gate வந்து this line can act as this input can act as a gate for the clock input. This input can act as gate this input can act as a gate for the clock input line or it can act as a start pulse. This input can act as a gate this input can act as a gate for the clock input line. First this input can act as a gate for the clock input line. First this input can act as a gate for the clock input line or it can act as a start pulse. match ஆடுமா Sorry, wrong one mate. No, it's getting so much time. Oh, 11 minutes. No, I can't do play for 11 minutes.
I'll play this one. This takes 6-15 minutes, or else I'll play normal. What is this? Daily challenges. What? Connect puzzle pieces to the frame and surround the bug on all sides in 10 move or fewer. Okay. Play. Oh, connect. What is the rules? What are what happened? Get the this. I don't know what to do. I'll come back again. This looks somewhat interesting. Close. Intel 8253 programmable interval timer. Big features. First clock. Maximum clock frequency for this timer is 2.6 megahertz. 2.6 megahertz. This is the clock input for the counter. The counter is 16 bits next gate. This input can act as a gate for the clock input line, or it can act as a starting pulse, or it can act as a start pulse depending on the programmed mode of the counter. Depending on the programmed mode of the counter. This single output line is the signal. That is the final output of this programmed device. This single output line is the signal.
this first this single line or this single line first this single output line first this single output line this single output line is the this single output line first okay next first my introduction மாதிரி என்னன்னா க்ளோஸ் பண்றேன் இப்ப ஏதோ க்ளோஸ் ஆயிட்டே இருக்கு ஓபன் ஆயிட்டே இருக்கு கரெக்ட் படிக்குது first Intel 8253 is the programmable interval timers are designed for microprocessors to perform timing and counting functions using 3 16-bit registers. Each counter has 2 input pins. Programmable interval timers used for designed for microprocessors. And another designed for microprocessors to perform timing and counting functions. Another designed for microprocessors to perform designed for microprocessors to perform timing and counting functions. First designed for microprocessors to perform counting and timing functions. Designed for microprocessors to perform timing and counting functions. Designed for microprocessors to perform designed for microprocessors to perform counting and timing functions. First designed for microprocessors to perform counting and timing functions. Designed for microprocessors to perform counting and timing functions. Counter has 2 pins. Next each counter has 2 input pins, that is clock, gate and 1 pin for output. Each counter has 3 pins, clock, gate. Okay, pin diagram போடுவோம், அடுத்து block diagram போடுவோம், எல்லாம் போடுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் each counter has 2 input pins, clock, gate and 1 output pins output. To operate a counter, a 16-bit counter is loaded in its register on command. Okay, இது தேவலாக்கு இதற்கும் சாச்சா 8253 இது என்னன்னு ஏரியாச்சு 8253 programmable timer programmable interval timer. Next the features of 8253 or 8254 are as follows. It has 3 independent 16-bit down counters. First it has 3 independent 16-bit down counters. It can handle inputs from DC to 10 megahertz. It can handle inputs from DC to 10 megahertz. It can handle inputs from DC to 10 megahertz. These 3 counters can be programmed for either binary or BCD count. These three counters can handle first these 3
these these three counters. First it has three counters, three 16-bit down counters. This it can handle 0 to 10. Right, these three counters can count either in BCD or binary. Now these three counters can count either in BCD or binary. These three counters can count either in binary or these three counters can be programmed for. It is compatible with all microprocessors. These three counters can be programmed for either first these three counters can be programmed for either first another these three counters can be programmed for either binary or BCD count. These three counters can be programmed for either these three counters are these three counters can be programmed for either binary or BCD count. First these three counters are these three counters can be programmed for either BCD or binary values. These three it is almost compatible with all microprocessors. It can be compatible with almost all microprocessors. First it can be compatible for all microprocessors. It can be compatible for all microprocessors. It is almost compatible with it is compatible with almost all microprocessors. It is compatible with almost all microprocessors. It is compatible with almost all microprocessors. Okay, features about more point. It is compatible with almost all microprocessors. The three counters can be programmed for either the three counters அது இல்லாம மொத்தம் என்னன்னா இருக்கு 1 2 3 4. Then these three counters can be either programmed for 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 binary or BCD values.
Programmable interval time.
ஷிட் ஸ்ட்ரீம் ஆஃபே பண்ணல. சாரி மக்களே, சாரி. திஸ் ஸ்ட்ரீம் இஸ் நாட் வேலிட். I had wasted around like 1 hour. This is not 2.5 hours. I'm sorry. க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.